4 மேயர்களுக்கு டிக்கெட் ஸ்டாலின். பிரியாவுக்கு நோ சொன்னது ஏன்? கரையேறுமா அசெம்பிளி கனவு? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சென்னை மேயர் பிரியா போட்டியிட விரும்பியதாக கூறப்படும் நிலையில் திமுக வாய்ப்பு அளிக்காது ஏன் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளரை அறிவித்து வேட்புமனு தாக்கலையே தொடங்கிவிட்டது. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் போக திமுக சுமார் 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்குகிறது. இதில் பல வேட்பாளர்களின் பின்புலம் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. குறிப்பாக 4 சிட்டிங் மேயர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சென்னை மேயர் பிரியாவும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முயன்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஆனால் அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன என்பது தற்போது வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி தொகுதியில் நாகர்கோவில் மாநகராட்சியின் மேயரான மகேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மேயர் ராமநாதன் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும், ஒசூர் மேயர் சத்யா ஒசூர் தொகுதி வேட்பாளராகவும், திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் திருப்பூர் தெற்கு தொகுதி வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர்களது சட்டமன்ற கனவு பலிக்குமா என்பதை மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் தான் உறுதிப்படுத்தும். சென்னை துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்ட பலரும் விருப்பமனு தாக்கல் செய்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னை மாநகராட்சியின் 3வது பெண் மேயர், முதல் பட்டியல் வகுப்பை சேர்ந்த மேயர், மிகவும் இளவயது மேயர் என்ற பெருமைக்குரியவர் பிரியா. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியம் ஆகியோரின் வழியில் மேயர் பதவியிலிருந்து அப்படியே சட்டமன்றத்திற்கு நுழைய திட்டமிட்டார். தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் வலுவான திமுகவின் பின்பலம் மூலம் சொந்த தொகுதியான திருவிக நகரில் போட்டியிட்டால் வெற்றி பெற்றுவிட முடியும் எனவும் நம்பிக்கை கொண்டிருந்தார். தனக்கு நெருக்கமான அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் மூலமும் தலைக்கு தனது விருப்பத்தை தெரிவித்தார். இதனால் திருவிக நகருக்கான வேட்பாளரை பரிசீலனை பட்டியலில் பிரியாவின் பெயரும் அடிபட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலில் மேயர் பிரியாவின் பெயர் இடம்பெறவில்லை. அவருக்கு பதிலாக திருவிக நகரில் KS ரவிச்சந்திரன் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பல்வேறு விவகாரங்களில் மேயர் பிரியாவின் பெயர் அடிபடுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக துணை மேயர் உடனான அதிகார மோதலால் மாநகராட்சியின் முக்கியமான கோப்புகள் மற்றும் பணிகள் தாமதமாவதாக கூறப்படுகிறது. திமுக மேலிடம் இவர்களை சமாதானப்படுத்த முயன்றாலும் உள்ளூர் அளவில் இவர்களுக்கு இடையேயான போட்டி நீடிக்கிறது. கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் இணைந்து பணியாற்ற மறுப்பது, படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி வேட்பாளராக களமிறக்குவது ஆகிய காரணங்களால் திருவிக நகரில் மேயர் பிரியாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவரது பதவிக்காலம் இன்னும் ஓராண்டில் முடிவடையுள்ளது குறிப்பிடத்தக்கது.